வேந்து டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பெப்பரின் பேப்பர் செய்திகளினூடே ஒரு பயணம். நம்முடைய நிகழ்ச்சியில் வழக்கம் போல் கடந்த வாரங்களில் வெளிவந்த முக்கியமான செய்திகளை பற்றி பேசவிருக்கிறோம். இந்த வாரம் நம்ம இடத்துக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். சார், முதல்ல மதிமுகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 20 வருஷத்துக்கு அப்புறமா வைகோ அவர்கள் சட்டசபை தேர்தலில் களம் காண இருக்கிறாரு. அவர் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட இருக்கிறாரு. இந்த செய்தி தினத்தந்தி நாளிதழில் வெளியே இருக்கிறது. ஆமாம், நேற்றுக்கு அவர்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளிவந்திருக்கிறது. வைகோ போட்டியிடுவாரா மாட்டாரா என்ற ஒரு ஐயப்பாடு நிலவியது. வைகோ போட்டியிடுவார் என்று அவருடைய கட்சி அறிவித்திருக்கிறது. வைகோ அவர்கள் 1993ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதன் பிறகு அவர் மதிமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 94ஆம் ஆண்டிலிருந்து அந்த கட்சி 93 இறுதியிலிருந்து கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளை அவர்கள் நிறைவு செய்து விட்டார். 23 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. அவர் 96ல் அப்போ மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் ஒன்றாக நடைபெற்றன. அப்போ இதே மாதிரி அவர் சிவகாசி மக்களவை தொகுதியிலும் விளாத்திக்குளம் என்று நினைக்கிறேன் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டார். தோற்றுப்போனார். ரெண்டு தேர்தலிலுமே தோற்றுப்போனார். ஆனால் அவர் 98 பிப்ரவரியில் அதிமுகவுடன் கூட்டணியிலும் 99 திமுக கூட்டணியிலும் நின்று சிவகாசி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றார். 2004ஆம் ஆண்டு வரை அந்த தொகுதி இருந்தது. அதற்கு பிறகு வைகோவால் 2004லிருந்து இன்று வரை நடைபெற்ற 2004, 9, 14 3 மக்களவை தேர்தல்கள், 2006, 11 2 சட்டமன்ற தேர்தல்கள், எதிலுமே அவர் வெற்றி பெற முடியல. சில தேர்தல்களில் போட்டியிட்டார், சில தேர்தல்களை அவர் போட்டியிடவில்லை. 2004 திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மதிமுக நின்ற போது கூட அவருக்கு சீட்டு கொடுக்க அவர் நிக்கல. சிப்பிப்பாறை 2011 மதிமுக தேர்தலை புறக்கணித்து அதுதான் 2014 அவர்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தார்கள். சட்டமன்ற தேர்தல்களில் வைகோ நிற்பது என்பது இது 2வது முறை. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்னும் சொல்லப்போனால் திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு 3வது அணி என்ற ஒன்றை உருவாக்கி அதை விஜயகாந்தோடு அவங்க கூட்டணி ஏற்படுத்தி விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதில் வைகோவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. அவர்கள் தோற்கப் போகிறார்களா அல்லது ஜெயிக்கப் போகிறார்களா என்பது மே 19ஆம் தேதி தெரிந்துவிடும். ஆனால் 3வது அணி என்ற ஒன்று திமுக அதிமுகவுக்கான மாற்றான ஒரு அணி என்பது சாத்தியம் என்பது பலருக்கும் ஒரு ஐயப்பாடு நிலவிய சூழ்நிலையில் அதை நிர்மாணித்ததில் வைகோவுக்கும் திருமாவுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் வைகோ பணியாற்றி இருக்கிறார். 10 பிரதம மந்திரிகளை அவர் சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார். அவர்களுக்கு இவரை நன்றாக தெரியும். ஆனால் சட்டமன்றத்திற்கு முதன் முறையாக அவர் இப்பொழுது 2வது முறை போட்டியிடுறாரு. ஜெயிப்பாரான்னு தெரியல. இது அவர் என்ன நினைச்சாங்கன்னா, அவர் இந்த கூட்டணியின் வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம், சூறாவளி பிரச்சாரம் செய்யவிருப்பதால், விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யவிருப்பதால் அவர் போட்டியிட மாட்டார் அப்படி என்ற ஒரு கருத்து நிலவியது. ஆனால் அது இன்று மாறி அவர் போட்டிடுறாரு. அவர் அந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணியில் அவர் 2வது பெரிய கட்சியாக 29 சீட் வாங்கி அவங்க நிற்கிறாங்க. 27 தொகுதியில் தான் அவங்க போட்டிடுறாங்க. அதான் 2வது பெரிய கட்சி. 26 தமாக, 25 சிபிஐ சிபிஎம் இவங்க விடுதலை சிறுத்தைகள். ஆகவே இது ஒரு வைகோவின் அரசியல் வாழ்க்கையில் இது இன்னொரு முக்கியமான கட்டம். அதுவும் கோவில்பட்டி என்பது அவர்கள் அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊர் தான் அது. ஆகவே இது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அவர் அப்படி என்றால் தன்னுடைய தொகுதியிலும் அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். அந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையில் அவர் போட்டியிட மாட்டார் என்றுதான் கருதப்பட்டது. ஏன்னா மற்ற இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகணுன்னு. இப்போ அவரும் போட்டியிடுகிறார். ஆகவே தேர்தல் களம் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. அடுத்ததா திமுகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது 93 வயசுல கருணாநிதி அவர்கள் மீண்டும் திருவாரூர்ல போட்டியிடுகிறாங்க. கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களும், காட்பாடியில துரைமுருகன் அவர்களும் போட்டியிடுறாங்க இல்லையா? ஆமாம், திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு விட்டது. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் திருவாரூரில் 2வது முறையாக போட்டியிடுகிறார். 92 வயது. அவர் இதுவரைக்கும் போட்டியிட்ட ஒரு தேர்தலில் கூட அவர் தோத்தது கிடையாது. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சொந்த தொகுதி வேற அவருக்கு. அதாவது 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு நடைபெற்ற தேர்தலில் திமுக பெரிய தோல்வியை சந்தித்து ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிச்சது. துறைமுகம் தொகுதியில் கருணாநிதி மற்றும் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்ற பிறகு ராஜினாமா செய்தார். அது ஒரு விஷயம். அவர் எந்த சூறாவளியிலும் கீழே விழாத ஒரே ஒரு ஒத்தை மரம் அது. அவர் தோற்றதே கிடையாது இதுவரையில். இந்த முறை அவர் களம் காண்கிறார். அந்த தொகுதி அவருக்கு சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு தொகுதி, அவங்களோட கோட்டைன்னு சொல்லலாம். கடந்த முறை 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே மாதிரி அவங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் அவர் ஏராளமான நலப்பணிகளை செய்திருக்கிறார். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஜெயசிட்டி பிரபாகரனும் ஒரு நல்ல கேண்டிடேட்டு தான். ஆனால் இதில் இப்போ சிக்கல் என்னென்னா கலைஞரும் ஸ்டாலினும் இந்தந்த தொகுதியில் தான் நிற்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும்.
2 முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை, அவர் ஒதுங்கிட்டார். அவர் அதை விட முக்கியமானது, இந்த திமுக தேர்தல் இது வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டதில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு என்பது என்னவென்றால், எந்த கேண்டிடேட் எங்கே நிற்பாங்கன்னு தெரியும் நமக்கு. உட்கட்சி பூசல் மிக அதிக அளவில், இதுவரை இல்லாத அளவில் வந்து திமுகவில் வந்து உட்கட்சி பூசல் வந்து வெடித்து கிளம்பி இருக்கிறது. இதற்கு மத்தியில் கூட சில தொகுதி வேட்பாளர்களை வந்து மாற்ற கோரி பல போராட்டங்கள் வந்து நடைபெற்றிருக்கு. கருணாநிதி அவர்களோட வீடு கூட முற்றுகையிடப்பட்டது இல்லையா? முற்றுகையிடப்பட்டிருக்குது, கரெக்ட். அதாவது வந்து என்னன்னா வந்து அவர் வந்து இந்த மாதிரியான, இதற்கு முன்பு கூட இது போன்ற உட்கட்சி பூசல் வந்தது உண்டு. ஆனால் இந்த அளவுக்கு வந்து வீச்சு இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. பல இடங்களில் வந்து வேட்பாளர்களை மாற்ற சொல்லி வெளிப்படையாகவே போராட்டம் நடக்குது. உதாரணத்துக்கு வேலூரில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து அந்த அறிவிக்கப்பட்ட வேட்பாளரை முற்றுகையிட்டு பல மணி நேரங்கள் வந்து முற்றுகையிட்டு போலீஸ் வந்து தான் அவரை மீட்டு எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழல் வந்தது. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்பி முகமது சக்கி அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார், வேட்பாளர் தாக்கப்பட்டிருக்கிறார். பல மணி நேரங்கள் சாலை மறியல் நடந்திருக்குது. யூஸ்வலாக திமுகவில் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு உட்கட்சி, அதாவது வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் இன்று நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து கட்சி தலைமை தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருக்கிறது, கட்சி தலைமையின் இரும்பு பிடி தொண்டர்களின் மீது தளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து தான் வந்து மேலோங்கி கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது. அது வந்து சொன்னது போல் வந்து இப்போ கலைஞரோட வீட்டையே முற்றுகையிட்டு பல மணி நேரம் போராடி இருக்காங்க. 2 தொகுதிகளில் அவங்க வேட்பாளர்களை மாற்றிருக்காங்க. ஆனால் அது வந்து இந்த நிர்பந்தத்தால் மாற்றப்பட்டதாக கிடையாது, அதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி இந்த உளுந்தூர்பேட்டையில் வந்து மனிதநேய மக்கள் கட்சி அவங்களோட கேண்டிடேட்டை போட முடியாமல் தொகுதியையே அவங்க திரும்ப கொடுத்துட்டாங்க. பல வினோதங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இப்போ அரங்கேறி கொண்டு இருக்கிறது. திமுக வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து என்னன்னா வந்து, எல்லாருக்கும் தெரியும், திமுக தலைவரின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிகார மையங்களுடைய அந்த தலையீட்டின் காரணமாகத்தான் இந்த சிக்கல்கள் வந்திருக்கின்றன அப்படின்றாங்க. அப்புறம் வந்து பல மாவட்ட செயலாளர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீட்டில் வந்து வேட்பாளர் பட்டியலில் வந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு இது கூட இருக்கு. அதுவும் இருக்கிறது, அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்ட புதுமுகங்களை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கட்சியில் வந்து அவங்க மாவட்ட செயலாளராகவோ அமைச்சராகவோ இருந்து அவங்க அப்பாவோ அல்லது வேறு யாரோ மாமாவோ யாரோ ஒருத்தர் வந்து கட்சிக்கு சேவை பண்ணதா மாதிரி தான் தெரியுது. உதாரணத்துக்கு இப்போ கடலூரில் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நிற்கிறாருன்னா, அதே மாவட்டத்தில் அவருடைய அக்காள் மகனுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து திமுக மீது ஏற்கனவே வந்து குடும்ப அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி என்ற பழி மிக கடுமையாக இருக்கக்கூடிய சூழலில் 2006 2011 அந்த பழி தான் மிகப்பெரிய அளவில் வந்தது. அந்த ஆட்சி தோற்றத்துக்கு அது ஒரு முக்கிய காரணம். இன்றைக்கு வேட்பாளர் பட்டியலிலும் புதுமுகங்கள் இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கட்சியில் ஏற்கனவே பல ஆண்டுகள் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அது அமைச்சர்கள், அவர்களுடைய வாரிசுகளாகத்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்த வேட்பாளர் பட்டியலில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சிக்கல் என்பது பல இடங்களில் அதிருப்தி வெடித்திருக்கிறது. இது தேர்தல் வரைக்கும் என்ன மாதிரியான நிலை ஷேப் எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா வந்து மே 11 ஃபர்ஸ்ட்லேருந்து 14 வரைக்கும் தான் நமக்கு ஆக்சுவல் கேம்பெயின் டேட்ஸ். அது வரைக்கும் இந்த உட்கட்சி பூசல் நிலவுமா அல்லது அதற்கு முன்னாலேயே தலைமை வந்து இவர்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்துமான்னு நமக்கு தெரியல. இந்த நிலை நீடித்தால் அது திமுகவின் வெற்றி பாதிப்பை கண்டிப்பாக பாதிக்கும். இது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் திமுக தலைமைக்கு இன்று உருவெடுத்து நின்று கொண்டிருக்கிறது. அடுத்ததான் வந்து பாஜக வேட்பாளர்களோடு மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களோட அறிமுக கூட்டம் வந்து திருச்சியில் நடந்துச்சு. அதில் பாஜகவோட தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் பேசும்போது, நாட்டிலேயே தமிழகத்தில் தான் ஊழல் ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாம், அமித்ஷா அவர்கள் திருச்சியில் அவர்களுடைய கூட்டணி சார்பாக, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி சார்பாக அவர் வந்து வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்திருக்குது. முதன்முறையாக அதிகாரப்பூர்வமான எலெக்ஷன் கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்கார். மோடி அவர்கள் பிப்ரவரி 2 கோயம்புத்தூரில் பேசினார். அப்பயே அதை வந்து தேர்தலுக்கான ஒரு கூட்டம்னு சொன்னாங்க. பட் இப்போ அறிவிப்பு வந்த பிறகு முறையான ஒரு தேர்தல் கூட்டமாக அமித்ஷா பேசியிருக்கிறார். அந்த தொகுதி பங்கீட்டில் வந்து ஐஜேகே போன்ற கட்சிகளுக்கு 44-45 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அதிகப்படியான சீட்டு அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் சொன்ன முக்கியமான கருத்து என்பது வந்து, இந்தியாவிலேயே அதிகமான ஊழல் நிறைந்த ஊழல் ஆட்சி நடைபெறுவது தமிழ்நாட்டில் தான்றார். இது வந்து ரொம்ப ஒரு வினோதமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. எப்படி என்றால், கடந்த ஆகஸ்ட் 7 நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஜெயலலிதா வீடு தேடி போய் பார்த்து மதிய விருந்து உண்டார். அப்போ வந்து என்னென்னா, ஒரு பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் வீடு தேடி போய் பார்ப்பது என்பது சாதாரணமாக நிகழாத ஒரு காரியம், புரோட்டோகால் வாங்க. அதன்படி வந்து ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சர் வீடு தேடி போய் பார்ப்பது கிடையாது. வேண்டுமானால் ஆளுநர் மாளிகையில் சந்திப்பார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஜெயலலிதா ஆதரவுடன் 18 எம்பிக்கள் ஆதரவுடன் 98-99 ஆட்சியில் இருந்தபொழுது கூட ஜெயலலிதாவை வீடு தேடி போய் அவர் பார்த்ததில்லை. ஆனால் நம்முடைய மோடி அவர்கள் யாருடைய ஆதரவும் இல்லாமல் மக்களவையில் 282 இடங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன, தனி மெஜாரிட்டி இருக்கும்பொழுது ஒரு மாநில முதலமைச்சரை வீடு தேடி போய் பார்க்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவின் ஆதரவு பிஜேபிக்கு தேவை, பார்லிமெண்ட்டில் பில்லெல்லாம் பாஸ் பண்ணுறது, குறிப்பாக ராஜ்யசபாவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய 12 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே ஒரு பக்கம் பிரதமர் வீடு தேடி போய் முதலமைச்சரை சந்தித்து மதிய விருந்து உண்பார். இன்னொரு புறம் அந்த கட்சியின் தலைவர் அவர் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான
ஊழல் நடக்கக்கூடிய ஆட்சினா இது பார்த்து இதை வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது பிஜேபிக்கு தான் வெளிச்சம். ஏன்னா இது வந்து வெறும் தேர்தல் காலத்து பேச்சு என்று தான் எடுத்துக்கொள்ளப்படும். மோடி போய் பார்க்கிறார், அதற்கு முன்பு அருண்ஜேட்லி அவர்கள் வந்து ஜெயலலிதா வீடு தேடி போய் பார்க்க, ஒரு பிரதமர் முதலமைச்சர் வீடு தேடி போய் பார்ப்பது இந்தியாவிலேயே முதன்முறையாக நடந்தது இங்குதான். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் வந்து அந்த மாநிலம்தான் இந்தியாவிலேயே அதிகம் ஊழல் செய்யக்கூடிய ஆளும் கட்சியை கொண்டிருக்கிறது என்று ஒரு மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் சொல்லுகிறார் என்றால் அது அரசியல் பேச்சாகத்தான் இருக்க முடியும். பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்றதை இது காட்டுது. நீங்க ஒரு பக்கம் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக எந்த போராட்டங்களையும் தமிழ்நாட்டில் வந்து பாஜக பெரிய அளவில் எடுத்ததில்லை. இந்த பிரதான கட்சிகளோட கூட்டணி வைக்கல இல்லையா? எந்த பிரதான கட்சியும் இவர்களை சேர்த்துக் கொள்ளவில்லை. இவங்களை கூட்டணி வைக்க இவங்க ட்ரை பண்ணாங்க. இவர்களை பிஜேபியை தமிழ்நாட்டில் எந்த பிரதான கட்சியும் அதிமுகவோ திமுகவோ 2 பேருமே இவர்களை சேர்த்துக் கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. அந்த ஒரு வருத்தத்தின் அடிப்படையிலும் கூட வந்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அமித்ஷாவின் பேச்சு என்பது இது தமிழ்நாட்டில் மோடி போய் ஜெயலலிதா வீட்டில் பார்த்த பிறகு இந்த பேச்சு வருவது என்பது, அதுவும் தேர்தல் நேரத்தில் வருவது என்பது வினோதமானதாக இருக்கிறது. இது வெறும் தேர்தல் காலத்து பேச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இருக்காது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேயர்களே, பெப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. பெப்பரின் பேப்பர் தொடர்கிறது, தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததான் வந்து முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்கட்ட பிரச்சாரமா விருத்தாச்சலத்தை தொடங்கி இப்போ தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. அதாவது ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையுமே அவங்க வந்து என்ன ஒரு இதை சொல்லியிருக்காங்கன்னா, மதுவிலக்கை படிப்படியாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 5 வருடமாவே மதுவிலக்கு பற்றி அவங்க எதுவும் பேசல. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பார்க்கப்படுகிறது? அதான் இது வந்து அரசியல் காரணங்களுக்காக வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏனெனில் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்குக்காக பல கட்சிகள் போராடின. குறிப்பாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து தொடர்ச்சியாக மதுவிலக்குக்காக போராடி வரக்கூடிய ஒரு கட்சி. சசி பெருமாள் மரணத்திற்கு பிறகு மதிமுகவும் இடதுசாரிகளும் மக்கள் நல கூட்டணி போராடினார்கள். திமுகவும் அதற்கு அந்த கட்டத்தில் அதை கொஞ்சம் முன்பாகவே திமுகவும் சேர்ந்து கொண்டு விட்டது, மதுவிலக்குன்னு பேச ஆரம்பித்தாங்க. அதிமுகவின் நிலைப்பாடு, ஜெயலலிதா அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்பது பலமுறை சட்டமன்றத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டது. நத்தம் விஸ்வநாதன் துறைக்கான அமைச்சர், ஆயத்தீர்வை அமைச்சர், தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியம் கிடையாது, இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் மட்டும் மதுவிலக்கு சாத்தியம் இல்லை என்று ஒரு முறைக்கு பல முறை சொன்னார். கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் கூட வந்து இந்தியாவில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நிச்சயமாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வர மாட்டோம், அதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு அவங்க பேசினாங்க. ஆனால் திடீர்னு வந்து இன்றைக்கி மதுவிலக்கை பற்றி ஜெயலலிதா பேசுவது என்பது வந்து என்னென்னா வந்து மதுவிலக்கு என்பது இன்றைக்கி ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்துடுச்சு. எல்லா அரசியல் கட்சிகளோட தேர்தல் அறிக்கையிலுமே, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் மதுவிலக்கு என்பது தான் பிரதானமான முக்கியமான முதல் வாக்குறுதியாக இருக்கிறது. ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் இவர்கள் அதை பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஜெயலலிதா அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெயலலிதா சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து நியாயமான ஒரு கருத்து. அதாவது வந்து மதுவிலக்கு என்று ஒன்று கொண்டு வரப்பட்டால் அந்த அம்மா கொண்டு வருவேன்றாங்க, அது வந்து படிப்படியாகத்தான் அமல்படுத்தப்படும்ன்றாங்க. அது வந்து உண்மையிலே அதுதான் கரெக்ட். ஏன்னா இந்த விஷயம் அறிந்தவர்கள் சொல்வது என்னன்னா, ஒரே கையெழுத்தில் நீங்கள் மதுவிலக்கை அமல்படுத்த முடியாது. இதை கூட அவங்க 5 வருடமா சொல்லவே இல்லையே, மதுவிலக்கு அமல்படுத்துவோம். அதைத்தான் சொல்லுகிறேன். அவர்கள் வந்து 5 ஆண்டுகளாக இதை பற்றி எதுவும் பேசவில்லை. இப்போ கூட ஒருவேளை அவருக்கு நமக்கு தெரியாது, மே 19ஆம் தேதி தான் யார் ஜெயிக்க போறாங்க, யார் தோக்க போறாங்கன்னு தெரியும். ஒருவேளை அதிமுக அரசாங்கம் வந்தால் கூட இந்த வாக்குறுதியை, படிப்படியாக மதுவிலக்கு என்ற வாக்குறுதியை கூட அவர் நிறைவேற்றுவாரா என்பது சந்தேகம்தான். ஏனெனில் அதிமுகவின் கடந்த கால வரலாறு என்பது வந்து சொன்ன பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது. குறிப்பாக மதுவிலக்கு விஷயத்தில் அவர்கள் வந்து எந்த விதமான அக்கறையும் காட்டியதில்லை. இன்னைக்கு ஜெயலலிதா இதை பேச வேண்டிய நிர்பந்தம் என்பது தேர்தல் காலத்தில் ஒரு முக்கிய பிரச்சனையாக வடிவமெடுத்து நிற்கிறது. வரும் நாட்களில் இன்னும் பார்த்தீங்கன்னா மே 1st வீக் 2nd வீக் தான் நமக்கு ஆக்சுவல் கேம்பெயினிங் டேட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ தான் உண்மையான கேம்பெயினிங். அந்த காலகட்டத்தில் வந்து திமுகவும் மக்கள் நல கூட்டணியும் வந்து பெரிய அளவில் வந்து மதுவிலக்கு பிரச்சனையை வந்து முன்னெடுத்துட்டு செல்ல போகிறாங்க. அப்படி அவர்கள் முன்னெடுத்துக்கிட்டு செல்லும் பொழுது வந்து இந்த பிரச்சனையை வந்து அப்போ இவங்க பேசினாங்கன்னா கடைசி நேரத்தில் பேசுகிறாங்கன்னு ஆகிடும். அதனால் அந்த அம்மா வந்து இப்போயே அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முழுக்க அரசியல் காரணங்களுக்காக
வாக்கு வங்கியை மனதில் வைத்து எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து விட்டார்களே மதுவிலக்கை, நம்மளும் கையில் எடுக்கலன்னா வாக்குகள் போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் ஜெயலலிதா இதை பேசுகிறார். அது உண்மை. ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த முறை, அதாவது மதுவிலக்கை எப்படி அமல்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த முறை வந்து நியாயமானது. படிப்படியாகத்தான் அமல்படுத்த முடியும். மற்ற கட்சிகள்லாம் ஒரே கையெழுத்துன்றாங்க. ஒருவேளை முதலில் மதுவிலக்கு என்பது உலகம் முழுவதும் தோற்று போன ஒரு விஷயம். இந்தியாவிலும் பல மாநிலங்களை பரிசோதித்து தோற்று போன ஒரு விஷயம். இங்க வந்து ஒருவேளை இவர்கள் அமுல்படுத்தினால் அதை இவர்கள் வந்து கையாளுவது என்பது படிப்படியாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரே கையெழுத்தில் இருக்க முடியாது. அந்த விதத்தில் அவர் சொல்வது கரெக்ட். இன்னொன்று வந்து அந்த அம்மா பிரச்சாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வாக்குறுதிகள் எதுவும் இல்லை. குறிப்பா இதற்கு மத்தியில கூட கச்சத்தீவை கண்டிப்பா மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. கச்சத்தீவை மீட் பண்ண அந்த அம்மா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இது வந்து 1991ஆம் ஆண்டு அந்த அம்மா முதன்முறையாக பதவியேற்ற பொழுது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின உரையாற்றும் போது சென்னை கோட்டையில் கொடியேற்றி பேசும்போது முதன்முறையாக 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதி கச்சத்தீவை மீட்போம் என்பது. தொடர்ச்சியாக அதுக்கு பிறகு பல வருஷம் 25 வருஷம் ஓடி போச்சு. இந்த அம்மாவும் 15 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டாங்க. அப்பெல்லாம் மீட்காத கச்சத்தீவை இந்த முறை இந்த அம்மா பதவிக்கு வந்தால் எப்படி மீட்பாங்கன்றது தெரியல. இது எல்லாமே வந்து தேர்தல் காலத்து பேச்சு. கருணாநிதியை வந்து குறை சொல்லியிருக்காங்களே, 1974 முதல்வராக இருந்த போது கச்சத்தீவை மீட்டெடுக்க நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, இது வழக்கமா மதுவிலக்கிலையும் கச்சத்தீவிலையும் திமுக மீது அதிமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது. இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவோ மக்கள் நல கூட்டணி யார் ஆட்சிக்கு வந்தாலும் கச்சத்தீவை மீட்பது என்பதெல்லாம் அறவே சாத்தியமற்றது. ஏனெனில் அந்த கட்டத்தை தாண்டி போய்விட்டது. இது இன்னொரு நாட்டோட வெளியுறவு, இன்னொரு நாட்டின் உள்விவகாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகிவிட்டது. இந்திய அரசு என்பது பல முறை, அது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியாக இருக்கட்டும், நரேந்திர மோடி ஆட்சியாக இருக்கட்டும், தெளிவாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள் கச்சத்தீவு என்பது முடிந்து போன விஷயம். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூட வந்து கச்சத்தீவை மீட்பது என்பது அறவே சாத்தியமற்றது, அது வந்து இனிமே முடியாதுன்ட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா போட்ட வழக்கு இந்த விஷயத்துல நிலுவையில் இருக்குது. அந்த அம்மா பல வருடங்களுக்கு முன்னால போட்ட ஒரு வழக்கு வந்து கச்சத்தீவை மீட்க உத்தரவிடணும்னு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டால் கூட அதை வந்து நிறைவேற்ற முடியாது. ஏன்னா ஸ்ரீலங்கா விரும்பினாதான் அதை கொடுக்க முடியும். ஆகவே கச்சத்தீவை மீட்பேன் என்று இந்த அம்மா புதிதாக பேச ஆரம்பித்திருக்கா. இவை எல்லாமே மதுவிலக்காகட்டும் கச்சத்தீவாகட்டும் இவையெல்லாம் தேர்தல் காலத்து பேச்சுக்கள் தானே தவிர அதை தாண்டி இதற்கு பெரிய அளவில் எந்த விதமான மரியாதையும் மதிப்பும் கிடையாது. அடுத்ததா பாமக வந்து தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்கிறது. அதாவது திருச்சி வந்து 2வது தலைநகரமாகும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐபேட் கொடுக்குறேன், அப்புறம் சாராயம் காய்ச்சினா ஆயுள் தண்டனை வரும் அப்படின்ற மாதிரி நிறைய இது வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து மேங்கோஸ் ஆப்பிள் ஆஃபர் பிஎம்கே ப்ராமிசஸ் ஐபேட்ஸ் அப்படின்ற தலைப்புல ஹிந்து நாளிதழில் வெளியே இருக்கு. ஆமா, அது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கை, பாமகவுடைய தேர்தல் அறிக்கை. ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அவர்கள் அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். உதாரணமாக சொன்ன மாதிரி திருச்சி 2வது தலைநகரம்ன்றாங்க. ஒரு 2வது தலைநகரத்தை எல்லாம் நிர்மாணிப்பது என்பது எவ்வளவு கடினம் என்று புரிந்துதான் பேசுகிறார்களா, புரியாமல் பேசுகிறார்களான்னு தெரியல. இப்போ ஆந்திர பிரதேசம் வந்து 2ஆக பிரிக்கப்பட்டு தெலுங்கானா ஆந்திரா என்று ஆன பிறகு புதிய தலைநகரத்தை நிர்மாணிப்பதற்காக அமராவதி என்று நினைக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிகப்பெரிய அளவில் பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறார். பல லட்சம் கோடி செலவாகும், பல ஆண்டுகள் ஆகும். இவையெல்லாம் நடைமுறைக்கு கிஞ்சித்தும் சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை பாமக கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் கல்விக்கு வந்து அதிகப்படியாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், இந்த கல்வி வந்து முழுவதும் உயர்கல்வி வரையில், ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரையில் வந்து நாங்கள் வந்து இலவசமாக கொடுப்போம், அது வந்து ஃபீஸ் இருக்காது, ஐபேட் கொடுப்போம், இவையெல்லாம் வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு வந்து காவல்துறையில் வந்து 33% இடஒதுக்கீடுன்றாங்க. அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறைன்றாங்க. வேர்ல்டு பேங்க்லலாம் அப்படி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட போகிறது அப்படின்றது நமக்கு தெரியல. அவங்க வந்து மதுவிலக்கை பற்றி பேசக்கூடியது அவர்களுடைய பிரதானமான ஒரு விஷயம். ஏன்னா பல ஆண்டுகளாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கை என்பது வந்து ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான தாப்பாண்டியன் அவர்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு சொன்னார், பொருளாதாரத்தின் அடிப்படை தெரியாமல் பாமக வந்து பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறதுன்னு. அதுதான் உண்மை. ஏன்னா எப்படி இதற்கான ரிசோர்சஸ் நிதி ஆதாரங்களை நீங்கள் எப்படி எங்கிருந்து திரட்டப் போகிறீர்கள், இவையெல்லாம் எங்கிருந்து வரும், இந்த விஷயம்லாம் வந்து அதில் முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்புறம் இலவசங்களை வந்து இப்போ நீங்கள் ஐபேடெல்லாம் கூட வந்து எப்படி தருவித்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதற்கான பணம் எவ்வளோ தூரம் செலவாகும் என்னன்னு தெரியல. ஆகவே இது வந்து வழக்கமான ஒரு தேர்தல் அறிக்கைன்றது வந்து அதை தாண்டி வந்து ஏகப்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான இதை இது முன்வைத்திருக்கிறது. அந்த கல்வியையும் சுகாதாரத்தையும் தவிர்த்த பல மற்ற விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள் தான் தெரியுது. குறிப்பாக மதுவிலக்கு விஷயத்தில் அவர்கள் புரிதல் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆயுள் தண்டனை வந்து கள்ளசாராயம் காய்ச்சின ஆயுள் தண்டனை என்பதெல்லாம் நடைமுறையில் கிஞ்சித்தும் சாத்தியமற்றது.
அடுத்ததா தேர்தல் செலவினங்களை பார்வையிட மத்திய பார்வையாளர்கள் ஏப்ரல் 19 அல்லது 20ஆம் தேதியில வர இருக்கிறதா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி தினத்தந்தி நாளிதழில் வெளியிருக்கு. ஆமாம், இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது அடுத்த வாரம் வராங்க இல்லையா? அவங்க பார்வையாளர்கள் வருவது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் செலவினங்களை கண்காணிப்பதற்கான பார்வையாளர்களின் பணி என்பது மிக அதிகமானது. ஏனெனில் தேர்தல்களில் பணப்புழக்கம் மிக மிக அதிகமாக உள்ள முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஏற்கனவே நாம் பல முறை இந்த விஷயத்தை பற்றி இங்கே நிறைய தடவை சலிக்க பேசியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற ஒவ்வொரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளரும் இந்தியாவில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் மணி பவர் மிகப்பெரிய அளவில் தேர்தலை பாதிக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இப்போ மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார் போன்ற மாநிலங்களில் துப்பாக்கி முனைகளில் தேர்தல்களை மிரட்டிய தீவிரவாதிகளை, சமூக விரோதிகளை இந்திய அரசின் இராணுவத்தை கொண்டும் துணை இராணுவ படைகளை கொண்டும் தேர்தல் ஆணையம் வெற்றிகரமாக ஒடுக்கிவிட்டது. அங்கெல்லாம் தேர்தல் வெற்றிகரமாக இன்றைக்கி நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரத்யேகமான பிரச்சனை. ஏன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக உருவெடுத்திருக்கிறது. இதை எப்படி கையாளுவது என்பதே தேர்தல் கமிஷனுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இது தேர்தல் காலத்துக்கு, தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்கு ஒரு பிரச்சனைனா, இப்போ இருந்த இன்னும் கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குது. தேர்தல் செலவினங்கள் ஏன்னா இப்பயே அவங்க ஆரத்தி எடுக்கும்போது அதில் 500 ரூபாய் வைக்கிறாங்க. இப்பயே இலவசங்களை கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு ஆளும் கட்சிக்கு நெருக்கமான ஒரு தனியார் தொலைக்காட்சியோட நிருபர் வீட்டிலேருந்து 650 கடிகாரங்களை கைப்பற்றியிருக்காங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வைத்திருந்ததுன்னு. ஆகவே பணம் இதுவரைக்கும் 22 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பட் அதெல்லாம் வியாபாரிகளோட பணம் அதில் கணிசமாக இருக்குன்றாங்க. எப்படி பார்த்தாலும் 12 பார்வையாளர்களை தமிழ்நாட்டிற்கு தேர்தல் கிட்டத்தட்ட அதற்கு 3 வாரங்களுக்கு முன்பாகவே இங்கே அந்த செலவினங்களை கண்காணிப்பதற்காக கொண்டு வருவது. சட்டசபை தேர்தலில், தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முறையா அறிவிக்கை வெளியாகிறதுக்கு முன்னாடியே அவங்க வரதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, இதுதான் பிரச்சனையா. அதாவது அப்படின்னா எந்த அளவுக்கு பணப்புழக்கம் இங்கே அதிகமாக இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இதைத்தான் உங்களுக்கு ஓய்வு பெற்ற 6-7 தலைமை தேர்தல் ஆணையாளர்கள் சொல்லியிருக்காங்க. கோபால்சாமி அவர்கள் தேர்தல் கமிஷனராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு சொன்ன கருத்து என்னன்னா, 4 வருடங்கள் 10 மாதங்கள் கருப்பு பணத்தை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்ய அனுமதித்து விட்டு, கடைசி 2 மாதங்களில் தேர்தல் ஆணையமும் போலீஸும் கருப்பு பணத்தை கண்ட்ரோல் பண்ணணும், தேர்தலில் அவங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கணும், தேர்தல் செலவினங்களில் பணம் ஓடுறதை தடுக்கணும்னு சொல்கிறது இயலாதது. ஏன்னா கருப்பு பணம் தான் இந்த பிரச்சனையோட ஆழமான வேர். அதை களையாமல் அந்த பிரச்சனையை நம்ம அணுகாமல் இதை செய்ய முடியாதுன்றாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பார்வையாளர்கள் வருவது ஓரளவு தமிழ்நாட்டிற்கு நல்லது. இது ஒரு குறைந்தபட்சமாவது இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதையும், அரசியல் கட்சிகள் தான் தோன்றித்தனமாக பணத்தை செலவு செய்வதையும் கட்டுப்படுத்தினால் அது தேர்தல்கள் சுமூகமாகவும் நேர்மையாகவும் நடக்க உதவிகரமாக இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களோட பல தரப்பட்ட செய்திகளையும் அதனுடைய பார்வைகளையும் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நேயர்களை மீண்டும் அடுத்த வாரம் பெப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.